மேஜிக் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தயாரிப்புல தனுஷ், காஜல் அகர்வால், ரோபோ சங்கர் நடிப்புல பாலாஜி மோகன் டைரக்ட் பண்ணிருக்கிற படம் மாரி. ஜூலை 17th ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ படத்தோட சாங்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்குங்க. எப்பவுமே பாலாஜி மோகன் படத்தோட பாடல்கள் செம்மையா இருக்கும். அவரோட முதல் படமே பாட்டுக்காக தான் பல பேர் பார்த்தாங்க. ஸோ இந்த படத்துலயும் அந்த ஒரு மேஜிக்கை வச்சிருக்காரா? படத்துல ட்ராக் லிஸ்டா அவங்க கொடுத்திருக்கிறது 6 பாட்டு அப்படின்னு. ஆனா அதுல 3 தான் நார்மலான பாடல்கள். தனுஷ் இருக்கும்போது அனிருத் மியூசிக் இல்லாம இருந்தா எப்படி? அவர் தான் மியூசிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைட்டில் ட்ராக்கான மாரி தர லோக்கல். பேர்லயே பாட்டு எப்படின்னு சொல்லிட்டாலும் டீசர்ல பிஜிஎம்மா இந்த பாட்டை கேட்டப்பவே பா செம்ம அப்படின்னு இறங்கி குத்துறதுக்கு ரெடி ஆகியாச்சு. ஏன்னா பாட்டு அந்த மாதிரி தனுஷ் எழுத அவரும் அனிருத்தும் பாடியிருக்காங்க. படத்துல புறா ரேஸ் விடுறவரா வர தனுஷுக்கு பில்டப்பை ஏற்றி இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ட்ராக்குங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தின்தா அது மட்டும் தான் மைண்ட்ல நிக்குது. ஸோ மாரி தர லோக்கல் பக்கா மாசு. அடுத்து ஒருவித ஆசை வருகிறது. தனுஷ் எழுத மலையாளத்தில் ஃபேமஸான ஆக்டர், டிரெக்டர், சிங்கர் வினித் ஸ்ரீனிவாசன் இந்த பாட்டை பாடியிருக்காரு. எப்பவுமே விஷுவலா கதை சொல்ற பாலாஜி மோகன் இந்த பாட்டுல ரெட்ரோ ஸ்டைல் செட்டப் வச்சிருப்பார் போல. பாட்டு ரெட்ரோ பேஸ்டு ராக் அண்ட் ரோலா ஸ்டைல்ல கிட்டார்ஸ்லாம் அதிகமா யூஸ் பண்ணி நமக்கு கேட்கும் போதே அந்த காலத்து பார்ட்டி ஃபீல் தருதுங்க. அடுத்து தனுஷோட லிரிக்ஸ் சும்மா கிடைச்ச வார்த்தையெல்லாம் அங்கங்க தூவி பாட்டு எழுதிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு செம்ம ரிப்ளையா இந்த ஒரு பாட்டை வேற மோட்ல தனுஷ் எழுதியிருக்காரு. ஒருவித ஆசை கண்டிப்பா ஹிட். ஒருவித ஆசை வருகிறதா, புதுவித போதை தருகிறதா, கனவில டூயட் வருகிறதா. நெக்ஸ்ட் டான் அலிஷா தாமஸ் அனிருத் பாட தனுஷ் எழுதியிருக்கிற ஒரு பாட்டுங்க. ஆல்பம்ல மற்ற பாடல்கள் மாதிரி இந்த ஒரு பாட்டும் ஃபாஸ்ட் பேஸ் தான். முக்கியமா ஓப்பனிங் முடிஞ்சு அனிருத் தமிழ் ராப் ஸ்டைல்ல பாடுற இடம் செம்மையா இருக்குது. அலிஷா தாமஸ் குரல்லையே ஒரு வித கிறக்கத்தை கொடுக்குறாங்க பாஸ். செம்ம ஹஸ்கி வாய்ஸ். பாட்டை கேட்ட உடனே புரியாது, ஆனா கேட்க புரியும். ரொம்ப பிடிக்கும். மாடர்ன் மன்மதன்னு தனுஷே எழுதியிருக்காருங்க. பரவாயில்லையே. இந்த பாட்டும் ஆல்பத்துல டாப் கிளாஸ் தாங்க. நெக்ஸ்ட் பகுலு வடையும் டகுலு மாறி. டங்கமாரி எழுதின ரோகேஷ் இந்த பாட்டையும் எழுத பியூர் சென்னை ஸ்லாங்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு நம்பர். இந்த பாட்டை தனுஷ் பாடியிருக்காருன்னு டீடைல்ஸை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு வாய்ஸை ட்வீக் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா பிஜிஎம்ல வெயிட் கூட்டு தான் பாலாஜி மோகன் இந்த பாட்டை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 நிமிஷம் 10 செகண்ட்லயே பாட்டு முடிஞ்சிருதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ பிரைசிங்கா தான் பாட்டு போகுது. தனுஷ் கெட்டப்புக்கு ஏத்த கெத்த கொடுக்கறதுக்கு இந்த பாட்டு ஓகேவா. அப்புறம் தப்பாதான் தெரியும், ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டுமே சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் எழுத தனுஷ் பாடியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பல தரம் அனிருத் பாடல்கள்ல கேட்ட பெர்கஷன் செட்டப், நாதஸ்வரம்னு இருந்தாலும் நடுவுல சின்ன பொண்ணு சொய் பாட்டு பாடின மகிழினி மணிமாறன்லாம் பாடி இருக்கிறதுனால இந்த பாட்லயும் ஆல்பத்தோட ஃப்ரெஷ்னஸ் தொத்திக்குதுங்க. நெக்ஸ்ட் மாரி ஸ்வாக். டீசர்ல பிஜிஎம்மா வந்த தர லோக்கல் பாட்டோட ஒரு பார்ட்டை கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து நம்ம ரிங் டோனா காலர் டியூனா வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாரி ஸ்வாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலயும் தின்தா செம்மையா இருக்குது. ஸோ ஓவரால் ஆல்பமா பார்த்தா அனிருத் தனுஷ் காம்போ இந்த முறையும் கிளிக் ஆகுது. ராக் ஸ்டார் மியூசிக்கல்னு அவர் போடுறதுல தப்பே இல்லை பாஸ். நடுவில் வினித் ஸ்ரீனிவாசன், சின்ன பொண்ணு, மகிழினி மணிமாறன், அலிஷா தாமஸ்னு கொஞ்சம் மற்றவங்களையும் பாட வச்சிருக்கிறது சந்தோஷமா இருக்கு. மாரி தர லோக்கல், டானு ஒருவித ஆசை 3மே கன்ஃபார்ம் ஹிட். ஸோ அடுத்து படத்துல பாட்டு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஜூலை 17th வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்கணும் பாஸ். இப்போதைக்கு இது பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க.